பகவானுடைய பயணம் தொடர்ந்தது. ஆத்த விட்டு கிளம்பினவன் நடந்தே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். மதுரையிலேருந்து திண்டிவனம் போகிறதுக்கு 3rd கிளாஸில் டிக்கெட் வாங்கினேன். அதுக்கு ₹2.13 கொடுக்க வேண்டியிருந்தது. மிச்சம் கையில் இருந்தது 3 விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு நடந்தே போகலான்னு தீர்மானம் பண்ணினேன். இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு வயசு சுமார் 16 இருக்கும். ஆகஸ்ட் 31, 1896 அன்னைக்கு ஜன்மாஷ்டமி, அதாவது ஸ்ரீ ஜெயந்தி. என்ன வேணா இந்த கடுக்கனை வச்சுட்டு ஒரு ₹5 காசு கொடுக்க முடியுமா மாமா? திருவண்ணாமலைக்கு வந்தவர் செய்த முதல் காரியம் அண்ணாமலையா தரிசனம்.